Hi, today என்ன topic அப்படின்னு பார்த்தீங்கன்னா PGA. So PGA is nothing but Program Global Area. ஸோ ப்ரோக்ராம் குளோபல் ஏரியா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சார்ட்டிங் பர்பஸ்க்காக மெயினாக எனக்கு இது யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ பிஜிஏ அப்படின்னாலே சார்ட்டிங் ஃபுல்லாக எங்கே நடக்கும் அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டன்ஸ் லெவலில் நடக்கும். ஸோ ஆர்கல் இன்ஸ்டன்ஸில் சார்ட்டிங் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பிஜிஏ அப்படின்ற ஒரு மெமரி ஸ்ட்ரக்சரில் தான் எனக்கு என்ன பண்ணுவாங்க, சார்ட்டிங் பர்பஸ் எல்லாமே எனக்கு பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போது பிஜிஏவுடைய காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பிஜிஏவுடைய மெமரியை எப்படியெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பிஜிஏ என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SQL ஒர்க் ஏரியா அண்ட் நெக்ஸ்ட் செஷன் மெமரி அண்ட் ப்ரைவேட் SQL ஏரியா. 3 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஸோ SQL ஒர்க் ஏரியா, செஷன் மெமரி, ப்ரைவேட் SQL ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ப்ரைவேட் SQL ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டெடிகேட்டட் சர்வராக இருந்துச்சு அப்படின்னா ப்ரைவேட் SQL ஏரியா எனக்கு சர்வர் ப்ராசஸ் எங்கே க்ரியேட் ஆகுதோ அந்த பிஜிஏல எனக்கு ப்ரைவேட் SQL ஏரியா க்ரியேட் ஆகும். இதே நான் ஷேர்டு சர்வர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா என்னுடைய என்னுடைய ஷேர்டு பூல் இருக்கு இல்லையா, ஸோ என் ஷேர்டு பூலுக்குள்ளே தான் எனக்கு என்னுடைய ப்ரைவேட் SQL ஏரியா க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன்றுனா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய செஷன் மெமரி. ஸோ செஷன் மெமரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செஷன் மெமரியில் எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னா என்னுடைய லாகின் இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு யூசர் லாகின் பண்ணுறாரு அப்படின்னா அந்த லாகின் இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னுடைய செஷன் மெமரியில் தான் மெயின்டைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யூசர் எனக்கு என்னென்ன செட் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய பேஜ் சைஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய செட் சர்வர் அவுட்புட், ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் செட் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய செஷன் லெவல் இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னுடைய செஷன் மெமரி அப்படின்ற ஒரு காம்போனண்ட்டில் தான் எனக்கு எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் SQL ஏரியா. ஸோ ப்ரைவேட் SQL ஏரியாவில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எனக்கு நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னுடைய பர்சிஸ்டன்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு என்னுடைய ரன் டைம் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்சிஸ்டன்ட் ஏரியாவில் என்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா என்னுடைய பைண்ட் வேரியபிள் இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பர்சிஸ்டன்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கர்சர் இல்லைனா PLSQலாம் பைண்ட் வேரியபிள்ஸ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ :x = ஸோ இப்படின்னு சொல்லி சம் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த வேல்யூவை நான் எங்கேனாலும் என்ன பண்ணலாம், கால் பண்ணிக்கலாம். இப்போ select star from EMP where id = :x கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பைண்ட் வேரியபிள் 109ன்ற வேல்யூ எனக்கு இங்கே கெட் பண்ணி கொடுத்துக்கும். இதை அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா என்னுடைய PLSQL ப்ரோக்ராம்ஸில் தான் அதிகமாக எனக்கு இந்த பைண்ட் வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கர்சர் இன்ஃபர்மேஷன். என்னுடைய கர்சர் இன்ஃபர்மேஷன் என்னுடைய பேல் எஸ்கியூஎல் ப்ரோக்ராமில் என்னுடைய ஓப்பன் கர்சர், க்ளோஸ் கர்சர் அப்படின்னு சொல்லிட்டு கர்சருக்குன்னு சொல்லிட்டு சில வேல்யூலாம் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ எந்த மாதிரி வேல்யூஸ்லாம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா கர்சர் C1 is select start from EMP. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் நம்ம வேர் கண்டிஷன்லாம் கொடுத்து பாஸ் பண்ணுவோம். ஸோ வேர் ID equal to 10 or 20 anything. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் என்னுடைய கர்சரில் ஸ்டோர் ஆகும். ஓப்பன் கர்சர், க்ளோஸ் கர்சர் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு எங்கே ஸ்டோர் ஆகும்னா என்னுடைய பெர்சிஸ்டன்ட் ஏரியாவில் எனக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரைவேட் எஸ்கியூஎல்ல வேறு என்ன நடக்கும் அப்படின்னா என்னுடைய ரன் டைம் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ ரன் டைம் ஏரியாவில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும்னா என்னுடைய query execution values. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி query execution அப்படின்னா இப்போ ஃபுல் டேபிள் ஸ்கேன்லாம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் டேபிள் ஸ்கேனுடைய அவுட்புட் இன்ஃபர்மேஷன்லாம் என்னுடைய ரன் டைம் ஏரியாவில் எனக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரன் டைம் வேல்யூ இனிஷியேஷன் சொல்லுவாங்க. ஸோ ரன் டைம் வேல்யூஸ் நான் எதை சொல்லலாம்னா இப்போ ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேறு ஒரு ப்ரோக்ராம்லேருந்து வேல்யூஸை கால் பண்ண போகிறேன். ஐ மீன் ரன் டைம் என்வரான்மெண்ட். ஸோ ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணி வேல்யூஸ் பாஸ் பண்ணி அதை கெட் பண்ணுவோம். இது நார்மலாக எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேல் எஸ்கியூஎல் ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரன் டைம் வேல்யூ பாசிங், ரன் டைம் ஆர்குமெண்ட் பாசிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா என்னுடைய ரன் டைம் ஏரியாவில் தான் எனக்கு ஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ப்ரைவேட் எஸ்கியூஎல் ஏரியா இதோட ஓவர். நெக்ஸ்ட்டு தேர்டாக என்ன ஒரு காம்போனன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் ஒர்க் ஏரியா. ஸோ எஸ்கியூஎல் ஒர்க் ஏரியாவில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எனக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சார்ட் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஹேஷ் ஏரியான்னு சொல்லுவாங்க. சார்ட் ஏரியா, hash area, next create bitmap area, and finally பார்த்தீங்க அப்படின்னா bitmap merge area அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்றுன்னா என்னென்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். எஸ்கியூஎல் ஒர்க் ஏரியாவில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும்னா என்னுடைய சார்ட்டிங் ஏரியா. ஸோ நான் என்ன சார்ட்டிங் query எக்ஸிக்யூட் பண்ணாலுமே அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு எஸ்கியூஎல் ஒர்க் ஏரியாவில் தான் வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணி காட்டுவான். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி queriesலாம் எனக்கு சார்ட்டிங் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு queryக்கு நான் வேறு கண்டிஷன் கொடுத்தாலோ ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் பாஸ் பண்ணாலோ யூனியன், நெக்ஸ்ட் ஜாயின், ஒரு 2 டேபிளை ஜாயின் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி டேபிள்லாம் கண்டிப்பாக எனக்கு சார்ட் பண்ணி தான் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணி தருவான். நார்மலாக அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக query எனக்கு சார்ட்டிங் தான் போகும். இந்த மாதிரி சார்ட்டிங் ஏரியாலாம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எனக்கு இந்த சார்ட் ஏரியாவில் தான் எனக்கு ஸ்டோர் பண்ணி கொடுப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேஷ் ஏரியா. ஸோ ஹேஷ் ஏரியா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்னுடைய பார்ட்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேஷ் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ஹேஷ் பார்ட்டிஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அது ஹேஷ் அல்காரிதமை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த ஹேஷ் அல்காரிதம்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ் ஏரியாவில் தான் எனக்கு இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம். நெக்ஸ்ட் என்னுடைய ஜாயின் கண்டிஷன், ஹேஷ் ஜாயின்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹேஷ் ஏரியா எனக்கு யூஸ் பண்ணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரியேட் பிட்மேப் ஏரியான்னு சொல்லியிருக்கேன். ஸோ கிரியேட் பிட்மேப் ஏரியா அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேபிளுக்கு இண்டெக்ஸ் இல்லைனா இண்டெக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே வச்சு க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் பிட்மேப் ஏரியாவில் தான் எனக்கு அந்த இண்டெக்ஸ்லாம் எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ எவ்ரி டைம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு காலம் இல்லை ஒரு டேபிளுக்கு இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் கிரியேட் பிட்மேப் ஏரியாவில் வச்சு தான் இண்டெக்ஸ் எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பிட்மேப் மெர்ஜ் ஏரியா. ஸோ பிட்மேப் மெர்ஜ் ஏரியா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இண்டெக்ஸ்லாம் நம்ம எப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு டேபிளுக்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் காலம்க்கோ இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த கொரியை இண்டெக்ஸில் பாஸ் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் அந்த இண்டெக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே வச்சு ரேட் பண்ணுவோம் அப்படின்னா என்னுடைய பிட்மேப் மெர்ஜ் ஏரியாவில் வச்சு தான் எனக்கு ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது ரெண்டும் கிரியேட் பிட்மேப் ஏரியா, பிட்மேப் மெர்ஜ் ஏரியா மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்மேப் இண்டெக்ஸ்னு ஒரு டைப் இருக்குது.
அந்த பிட்மேப் இண்டெக்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ இல்லை க்ரியேட் பண்ணுறப்போ, ஸோ க்ரியேஷன் பண்ணுறப்போ க்ரியேட் பிட்மேப்ஸ் ஏரியாவில் வச்சு யூஸ் பண்ணுவோம். அந்த இண்டெக்ஸை நம்ம திரும்ப யூஸ் பண்ணுறப்போ எக்ஸிக்யூஷன் பண்ணுறப்போ பிட்மேப் மெர்ஜ் ஏரியாவில் வச்சு எனக்கு இன்ஃபர்மேஷன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ SQL ஒர்க் ஏரியாவில் என்னென்ன இருக்குன்னா சார்ட்டிங் ஏரியா, ஹேஷ் ஏரியா, க்ரியேட் பிட்மேப் ஏரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிட்மேப் மெர்ஜ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா PGA சைஸ். ஸோ PGAக்கு சைஸ் எப்படி அலோகேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸோ பிஃபோர் 10G வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி காம்போனண்ட்டுக்கும் நம்ம தான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் செப்பரேட்டாக வேல்யூஸ் அதுக்கான சைஸாக அலோகேட் பண்ணி கொடுக்கணும். பட் 10Gலேருந்து எனக்கு என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராமீட்டர் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஸோ PGA _ aggregate _ target. ஸோ இந்த பேராமீட்டருக்கு நான் வேல்யூ பாஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு PGAல இருக்கக்கூடிய மற்ற காம்போனண்ட் எல்லாத்துக்குமே எனக்கு சைஸ் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துப்போம். இது எப்போ இருந்ததுன்னா 10Gலேருந்து தான் கொண்டு வந்தாங்க. ஸோ பிஃபோர் 10Gக்கு முன்னாடி எல்லா காம்போனண்ட்டும் ஈச் அண்ட் எவ்ரி பேராமீட்டருக்கும் PGAல இருக்கக்கூடிய எல்லா பேராமீட்டருக்கும் சைஸ் இண்டிவிஜுவலாக நம்ம தான் என்ன பண்ணணும், அலோகேட் பண்ணணும். பட் 10Gலேருந்து என்ன பண்ணாங்கன்னா செப்பரேட்டாக எனக்கு ஒரு பேராமீட்டர் கொண்டு வந்துட்டாங்க, PGA aggregate targetன்னு சொல்லிட்டு. ஸோ PGA aggregate targetக்கு சைஸ் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டடாக எனக்கு என்ன நடக்கும்னா எல்லா காம்போனண்ட்டும் சைஸை எனக்கு ஷேர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், நான் 9A யூஸ் பண்ண 9Aல இருக்கிற மாதிரி எனக்கு இப்போ PGA யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு ஒர்க் ஏரியா சைஸ் பாலிசின்னு இருக்குது. ஸோ ஒர்க் ஏரியா சைஸ் பாலிசி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய PGAல இருக்கக்கூடிய எல்லா காம்போனண்ட்டுக்குமே சைஸ் ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் பண்ணணுமா இல்லை மேனுவலாக நான் போய்ட்டு அலோகேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறது தான் ஒர்க் ஏரியா சைஸ் பாலிசின்னு சொல்லுவோம். டிஃபால்ட்டாக ஒர்க் ஏரியா சைஸ் பாலிசி பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் தான் இருக்கும். ஸோ ஆட்டோவில் இருந்துச்சு அப்படின்னா நான் கொடுக்குற 200 MB ஆட்டோமேட்டடாக எனக்கு எல்லாத்துக்குமே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துப்பான். இல்லை ஈச் அண்ட் எவ்ரி காம்போனண்ட்டுக்கும் நான் தான் சைஸ் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒர்க் ஏரியா சைஸ் பாலிசியை மேனுவலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் நம்ம சைஸ் அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன பேராமீட்டர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட் ஏரியா சைஸ். ஸோ சார்ட் ஏரியாவுக்கு சைஸ் நம்மளே அலோகேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹேஷ் ஏரியா சைஸ், ஹேஷ் ஏரியாவுக்கும் சைஸ் நம்மளே அலோகேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ பிட்மேப் ஏரியா அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த பிட்மேப் ஏரியா சைஸை என்ன பண்ணலாம், நம்மளே மேனுவலாக அலோகேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிட்மேப் மெர்ஜ் ஏரியா சைஸ். ஸோ இதுக்கும் நம்மளே என்ன பண்ணலாம், மேனுவலாக சைஸ் அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்லாம் நான் மேனுவலாக சைஸ் அலோகேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒர்க் ஏரியா பாலிசியை ஜஸ்ட் மேனுவல் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பேராமீட்டர்ஸ்க்குலாம் வேல்யூ நானே என்ன பண்ணிக்கலாம், மேனுவலாக அசைன் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஆல்ரெடி இந்த பேராமீட்டர்ஸ்க்கு செப்பரேட்டாக நான் வேல்யூஸ் கொடுக்க வேண்டாம், எல்லாமே ஆட்டோமேட்டடாக ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஒர்க் ஏரியா சைஸ் பாலிசி அவுட்டோன் கொடுத்துட்டு ஸோ 10Gலேருந்து நமக்கு ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க PGA aggregate targetன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த PGA aggregate targetக்கு சைஸ் அலோகேட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டடாக என்னுடைய PGA பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் பண்ணி கொடுத்துருப்பான். நெக்ஸ்ட் PGAக்கு சைஸ் எப்படி அலோகேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 10Gல. இதுவே 11Gல எனக்கு சைஸ் எப்படி அலோகேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11Gல வந்து எனக்கு ஒரு பேராமீட்டர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா மெமரி _ டார்கெட். ஸோ மெமரி _ டார்கெட்டுக்கு நான் சைஸ் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டடாக பார்த்தீங்கன்னா எனக்கு எதுக்கெல்லாம் சைஸ் எடுத்துப்பான் அப்படின்னா SGA + PGA. ஸோ மெமரி டார்கெட்டுக்கு சைஸ் கொடுத்தாலே போதும், எனக்கு அது ஆட்டோமேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா SGAக்கும் சைஸ் எடுத்துக்கும், PGAக்கும் சைஸ் எடுத்துக்கும். எவ்வளோ எடுத்துப்போம் அப்படின்னா நான் கொடுக்குற சைஸ்லேருந்து 80% எனக்கு SGAக்கு எடுத்துக்கும், ரிமைனிங் 20% பார்த்தீங்கன்னா PGAக்கு ஆட்டோமேட்டடாக அலோகேட் பண்ணி கொடுத்துப்பான். இது 11Gலேருந்து தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு
என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஜே உடைய சைஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ பேராமீட்டர் பிஜின்னு கொடுத்தா போதும். பிஜியோடைய சைஸ் கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத எனக்கு சொல்லிடுவோம். வேணும்னா நம்ம பிஜியோடைய சைஸ் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் alter system set pg underscore aggregate underscore target equal to 200 mn கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டடாக எனக்கு என்ன பண்ணுவோம், பிஜியோட சைஸ் எனக்கு சேஞ்ச் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு பிஜி உள்ள இருக்கக்கூடிய எல்லா பேராமீட்டர்ஸும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோ பேராமீட்டர் ஏரியா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பிஜியோடைய பேராமீட்டர்ஸ் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் bitmap merge area, create bitmap area size, next hash area size, sort area retained size, next sort area size, work area size policy. So work area size policy default எனக்கு ஆட்டோவில் தான் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக ஆட்டோவில் இருந்துச்சுன்னா நான் கொடுத்த 200 m ஆட்டோமேட்டடாக எனக்கு என்ன பண்ணுவேன்னா எல்லா காம்போனன்ட்ஸ்க்கும் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துப்பேன். ஒருவேளை ஈச் அண்ட் எவ்ரி காம்போனன்ட்ஸ்க்கும் மேனுவலாக நான் சைஸ் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் ஒர்க் ஏரியா சைஸ் பாலிசியை மேனுவலில் செட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ்க்கும் நீங்கள் தான் சைஸ் மேனுவலாக அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு PJ in shared and dedicated server. So சர்வரை டிபெண்ட் பண்ணி தான் எனக்கு பிஜி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் தான். ஸோ 10Gலேருந்து எனக்கு என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா டிஃபால்ட்டாக எனக்கு டெடிக்கேட்டட் சர்வர் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டெடிக்கேட்டட் சர்வர் அப்படின்னா பிஜே எனக்கு எங்கே அலோகேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர் ப்ராசஸ். ஸோ சர்வர் ப்ராசஸ் எனக்கு எங்கே இருக்கோ அந்த இடத்துல எனக்கு பிஜிஏ அலோகேட்டடும் ஆட்டோமேட்டடாக. இதுவே நான் யூஸ் பண்ணுறது ஷேர்டு சர்வராக இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய எஸ்ஜி காம்போனண்ட்டில் ஷேர்டு பூல் அப்படின்ற ஒரு காம்போனண்ட்டில் தான் எனக்கு பிஜிஏ அலோகேட் பண்ணி கொடுப்பேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் சர்வர் தான். ஸோ டெடிக்கேட்டட் சர்வர் அப்படின்னா என்னுடைய சர்வர் ப்ராசஸில் என்னுடைய பிஜிஏ அலோகேட் ஆகும். இது ஷேர்டு சர்வராக இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய எஸ்ஜிஏக்குள்ளே ஷேர்டு பூல் அப்படின்னு ஒரு காம்போனண்ட் இருக்குது. அந்த காம்போனண்ட்டில் தான் எனக்கு பிஜிஏ அலோகேட் பண்ணி கொடுப்பான்.